நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற ஜனநாயக திருவிழாவில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சுமார் 13 பேர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதை பற்றி தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து காலாடி தலைமுறையின் தலைமை நிருபருடன் பேச சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே. இமானுவேல் சேகரன் அவர்களின் மூத்த பேரன் ரமேஷ் தேவேந்திரன் இணைந்திருக்கிறார். அவர்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கணும்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நன்றா இருக்கேன், சுகமா இருக்கேன். முதலாவது உங்களுடைய காலாடி தலைமுறை அந்த யூடியூபுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று கேட்டால், சமீப காலமாக நீங்கள் உங்களுடைய செய்திகளை தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு எடுத்து செல்கிறீர்கள். ஆனாலும் கூட உங்களுடைய இந்த காலாடி தலைமுறை டிவி யூடியூபும் மென்மேலும் வளர வேண்டும். அதுக்கு தியாகி குடும்பத்தின் சார்பாக, மூத்த பேரன் என்கிற ஒரு சார்பாக உங்களுடைய அந்த யூடியூப் மென்மேலும் வளர வேண்டும் என்பதை நான் மனதார வாழ்த்துகிறேன். நன்றிண்ணா. கேள்விக்கு போலாமாண்ணா? கண்டிப்பாக போகலாம். முதலாவதாக, தமிழக வெற்றி கழகம் கட்சியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த 7 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அதாவது மானாமதுரை இளங்கோவன், ஓட்டப்பிடாரம் மதன்ராஜ், கிருஷ்ணராயபுரம் சத்யா, சிறுபலிபுத்தூர் கார்த்திக், நிலக்கோட்டை ஐயனார், பெரம்பலூர் சிவகுமார், பவானிசாகர் தமிழ்ச்செல்வி. இந்த வெற்றி வேட்பாளர்களை நம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எவ்வாறு பார்ப்போம்னா? முதலாவதாக இமானுவேல் சேகரன் பேரன் என்கிற முறையில் வெற்றி பெற்ற அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று கேட்டால், தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது மிக ஒரு பாராட்டக்குரியது. ஆகையால் அவர்கள் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளருடைய சமூகமாக அவர்கள் அங்கு நிற்கிறார்கள். தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் அவர்கள் பிறந்ததன் அடையாளமாக அவர்களுக்கு அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினரால் கொடுக்கப்பட்டுள்ளது என்று நான் நம்புகிறேன். ஆகையால் அவர்கள் நம்முடைய மக்களுடைய, தேவேந்திர மக்களுடைய முக்கிய பிரச்சனையாக பட்டியல் வெளியேற்றத்தில் அவர்கள் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக. அடுத்தபடியாக, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 2 தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் வெற்றி வாய்ப்பு பெற்றுள்ளனர். அதை நாம் எவ்வாறு பார்ப்பது? குறிப்பாக பரமக்குடி கதிரவன், வாசுதேவனலூர் ராஜா ஈஸ்வரன். தம்பி ராஜா ஈஸ்வரன் ஏற்கனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அவர் இந்த தடவை தொகுதி மாறி நின்றிருக்காரு. அவருடைய வெற்றிக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்குபடியாக பரமக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு தம்பி கதிரவன் வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெற்றிருக்கிற 2மே இளைஞர்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர் இளைஞர்கள். அவர்கள் கடந்த கால ஆட்சியில் பட்டியல் வெளியேற்றத்திற்கான எந்த விதமான கோரிக்கைகள் அவர்கள் கூறவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்போது எதிர்கட்சியாக இருக்கிறார்கள். இப்பொழுதாவது இந்த மக்களுக்காக அவர்கள் சட்டமன்றத்தில் நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கைகள் அவர் வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக அவர்கள் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் விருப்பமும் கூட. கண்டிப்பாக. அடுத்தபடியாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் 2 தேவேந்திர குல வேளாளர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளனர். அதாவது சங்கரன் கோவில் திலீபன் ஜெயசங்கர், தாராபுரம் சத்யபாமா. இதை நாம் எவ்வாறு பார்ப்பது? அதிமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்கிற 2 வேட்பாளருக்கும் இமானுவேல் சேகரன் பேரன் ரமேஷ் தேவேந்திரன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று கேட்டால், அவர்களும் இந்த தடவை சட்டமன்றத்துக்கு புதிதாக செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக குறைந்தபட்சமாக செயல்பட வேண்டும். அவர்களும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கைகளை கண்டிப்பாக முன் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும். அது மட்டுமல்ல, பட்டியல் வெளியேற்றமே நம் தேவேந்திர வேளாளருடைய விடுதலையாக இருக்கிறது. அவர்கள் வைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. அடுத்தபடியாக, சிபிஐ கட்சியின் சார்பில் திருத்துறைப்பூண்டியில் மாரிமுத்து அவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இதை நாம் எவ்வாறு பார்ப்பது? திருத்துறைப்பூண்டியில் வரக்கூடிய சிபிஐ வெற்றி பெறக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கு அவர்கள் இருப்பது, ஜாதி மறிப்பு, ஜாதி ஒழிப்பு என்கிற ஒரு சித்தாந்தத்தில் உள்ளவர்கள். குறிப்பாக அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பட்டியல் வெளியேற்றத்தை அவர்கள் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் ஏனென்றால் பட்டியல் வெளியேற்றம் ஒட்டுமொத்த தேவேந்திரனுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கும்போது அவர் சட்டமன்றத்தில் ஒரு நாளும் பேசல. இப்பொழுதும் அவர் பேசுவார்களா என்பதே எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கிறது. ஏன்னா
அவங்க வந்து ஒரு சித்தாந்தத்துல இருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல, தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் அடையாளமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு அவர்கள் பேசுவார்களா என்பது வந்து மிக ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அப்பனா சிபிஐ வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக தான் இருக்கா? சிபிஐ வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு சிபிஎம் பட்டியல் வெளியேற்றத்திற்காக எதிராக இருக்க நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. பட்டியல் வெளியேற்றத்துங்கிற ஒரு கோரிக்கை, நம்முடைய இன விடுதலுக்கான கோரிக்கை. அதுக்கு செவி சாய்க்கவில்லைன்னு நீங்க சொன்னீங்களா? சிபிஐ வந்து செவி சாய்க்கவில்லைன்னா பலமுறை அவங்க சட்டமன்றத்தில் அதை குறித்து பேசி இருக்கலாம். நம்ம வந்து பட்டியல் வெளியேற்ற கண்டிப்பாக வந்து தேவேந்திர வேளாளர் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவங்க பேசியிருக்கலாம் தான் நான் சொல்றேன், அவங்க செவி சாய்க்கலன்னு சொல்ல. ஏனென்றால் திருத்துறைப்பூண்டி அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கீழ்வலூர்லாம் மிகப்பெரிய தேவேந்தர் வாழக்கூடிய ஒரு சமூகம் தானே. தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் ரெப்ரசன்டேட்டிவ் தானே அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ எதன் அடிப்படையில கொடுக்குறாங்க? ஜாதி இல்லைன்னு சொல்லலாம். இப்ப 7 தேவேந்தர்கள் எதை வச்சு கொடுத்துருக்காங்க? தேவேந்திர குல வேளாளர் அதிகமா வாழக்கூடிய இடத்தில் ஒரு தேவேந்திர வேட்பாளர்களை தானே அங்க நிறுத்திருக்காங்க. வேற 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 சமூகத்திற்கு அடிப்படையாக ஜாதியில வந்து இருக்கு, வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, அந்த சமூகத்தை சேர்ந்தது, அது எந்த கட்சிக்கும் பொருந்தும். தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய வேற மாட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை கண்ட ஓட்டு போட மாட்டாங்கிற ஒரு காரணத்தை எல்லா கட்சிக்கும் இருக்குதானே செய்யும். கண்டிப்பா அதன் அடிப்படையில நான் சொல்றேன், அவங்க செவியெல்லாம் சாய்க்கலன்னு சொல்லி சொல்லல. பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கையை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய. ஒருவேளை அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியுள்ளார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியல. சட்டமன்ற குறிப்பை பார்த்தாதான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக. அடுத்தபடியாக சிபிஎம் கட்சி கீழ்வெளூர் சட்டமன்ற தொகுதியில் லதா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். இதை நம்ம எவ்வாறு பார்ப்பது? அவர்களுக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமூகத்தில் பிறந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து அவர்கள் இந்த சமூகத்திற்கு சார்ந்தவர் மட்டும் கேட்டால் மற்ற சமூகத்துக்கும் சார்ந்தவர் தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு எம்எல்ஏ என்பது வந்து அந்த தேவேந்திர வேளாளர் பெரும்பான்மையான வகிக்கக்கூடியவர்கள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த இருந்தாலும் அவருக்கு அனைத்து ஜாதியிலும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எந்த மாற்றுக்கத்தில் நம்முடைய முக்கியமான கோரிக்கை வந்து பட்டியல் வெளியேற்றம். அதற்காக வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய மற்ற ஜாதியுடைய பிரச்சனையை பேசக்கூடாதுலாம் நம்ம சொல்லலை. இந்த நாடு சுதந்திரமான நாடு, ஜனநாயக நாடு. இந்த நாட்டுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அப்போ அவர்களை முக்கியத்துவம் எதற்கு கொடுக்க வேண்டும் என்பதில் நம்ம வந்து பட்டியல் வெளியேற்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லதா அவர்கள் அதை பேச வேண்டும் என்பதை தான் நாம் அந்த இடத்துல வலியுறுத்தி கூறுகிறோம். கடைசியாக இந்த 13 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தியாகி வே இமானுவேல் சேகரன் குடும்பம் சார்பாக நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கடைசியாக என்னுடைய முதன்மையான கோரிக்கை என்ன என்று கேட்டால், இமானுவேல் சேகரனுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக வந்து அரசு விழாவை வந்து தியாகியுடைய நினைவு நாள் அன்று செப்டம்பர் 11 வந்து அறிவிக்க சொல்லி நம்முடைய தேவேந்திர மக்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளார்கள். பிறந்த நாள அரசு விழாவை ஆக்கியிருக்காங்க. நம்ம மக்கள் வந்து நம்முடைய தேவேந்திர மக்கள் வந்து அரசு விழாவை ஆக்க சொல்லி அந்த நினைவு நாளை போடுறோம். ஏன்னு என்று கேட்டால் நமக்கு அந்த நினைவு நாள் அப்போ ஒட்டுமொத்த தமிழகம் அகில உலகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வருகிறார்கள். இப்பொழுது இந்த வேட்பாளர்களை பொறுத்தளவு அவர்கள் வந்து நம்ம தியாகியாடி குடும்பத்தின் சார்பாக நீங்கள் பாராளுமன்றத்தில் இமானுவேல் சேகரனுடைய சிலையை நிறுவ வேண்டும் என்று நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் எழுப்புவதற்கு நீங்க உறுதுணையா இருக்க வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மட்டுமல்ல, நம்ம பரமக்குடியில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டப்பாலத்தில் ஏற்கனவே ஒரு சுற்று வளையம் போடப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் இமானுவேல் சேகரனுடைய தியாகம் அந்த இடத்தில் விதைக்கப்பட்டுள்ளதால் அந்த இடத்தில் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான சிலையை வைப்பதற்கு தாவேகாவும் முயற்சிக்க வேண்டும். இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் அதுக்கு உதவியாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக என்னுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கும். அது மட்டுமல்ல, தியாகியாருடைய அந்த கோயில் இருக்கிற இடத்த மிக பிரமாண்டமாக ஒரு கட்டிடமாக மாற்றி நிரந்தரமாக அந்த இடத்தில் ஒரு பெரிய கட்டடம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதை இவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த இடத்தை வந்து மிகப்பெரிய ஒரு புனிதமான கோயிலாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இந்த நம்முடைய மக்கள் தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், சிபிஐ சிபிஎம் உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான கோரிக்கையிலே நான் வைக்கிறேன்.
கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் என காலாடி தலைமுறை சார்பாக நம்புகிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்காக மிக்க நன்றி அண்ணா. நன்றி தமிழ். நன்றி 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 நன்றி.